கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட ஒரு சில ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ்களை நாம் பார்க்க உள்ளோம். முதலாவதாக நாம் பார்க்க போகும் ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். சென்னை தனியார் பள்ளி மைதானத்தில் விளையாடிய போது மயங்கி விழுந்து 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. பள்ளியில் படிக்கிற மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபடுகிற மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் கண்காணிக்கவும் உயிரிழப்புகள் தடுக்கப்படவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல். இந்தியாவுக்கு மீண்டும் எண்ணெய் வரத்து பாதிக்கும் அபாயம். இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நாடுகளுக்கு இடையே ஏற்படாதபடிக்கும் சமாதானம் நிலவும் இந்தியாவுக்கு எண்ணெய் வரத்து பாதிக்கப்படாதபடிக்கும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். சென்னை ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற மற்ற பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நேரிடாதபடிக்கும் பாலியல் தொல்லைகள் நேரிடாதபடிக்கும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குழந்தைகளை பள்ளிக்கு வாகனத்தில் அழைத்து செல்லும் வழியில் பின்னால் அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதியதில் 3 உயிரிழந்தனர். இத்தகைய வாகன விபத்துகளும் உயிரிழப்புகளும் தடுக்கப்படவும் வாகனங்களை அதிவேகமாக இயக்காதபடிக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். உதகை மாவட்டத்தில் விறகு கிடங்கில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்துகள் ஏற்படாதபடிக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். சென்னை அம்பத்தூரில் பள்ளி ஆசிரியர் அவமதித்ததாக கூறி மாணவன் தற்கொலையில் ஈடுபட்டபடியால் உறவினர்கள் போராட்டம். இது போன்ற தற்கொலை எண்ணங்களிலிருந்து விடுபட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். திருவாரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி அருகே ஒரே நாளில் நடந்த சாலை விபத்தில் பள்ளி மாணவர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். சாலை விபத்துகள் நடக்காதபடிக்கும் உயிர்கள் காப்பாற்றப்படவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். சேலம் அருகே அதிவேகமாக சென்ற வாகனம் எதிரே வந்த ஆட்டோ மீது மோதியதில் பெண்கள் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாகனங்களை வேகமாக ஓட்டுவதை தவிர்க்கவும் மருத்துவமனையில் காயமடைந்து அனுமதிக்கப்பட்டவர்கள் குணமடைவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட எல்லா ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.